மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 22 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. ரங்கநாயகி காந்தாரா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காந்தாரா, எங்கே உங்கள் பையன் வருவான்னு சொன்னீங்க, இப்போ பார்த்தா நீங்கள் மட்டும் வந்து நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி நக்கலாக கேட்க, ஏய் நான் வந்தா என்ன, என் பையன் வந்தால் உனக்கு என்ன, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, என்ன நான் பிரச்சனை பண்ணுறேனா, டேய் முதல்ல இவ கையை காலை உடைங்கடா, அப்படியே பார்சல் பண்ணி அவன் பையனுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு காந்தாரா சொல்ல, உடனே ரங்கநாயகி, என்ன சொன்ன, என்னோட வம்சத்தை அழிச்சிருவியா, இன்னைக்கு உன்னோட சாவி என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து காந்தாராவோட நெத்தியில வைக்க, என்ன பயமுறுத்துறியா, எங்க சுடு பார்ப்போம் அப்படின்னு காந்தாரா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரங்கநாயகி கன்னை ப்ரெஸ் பண்ணுறாங்க, ஆனால் அது ஷூட் பண்ண மாட்டேங்குது. உடனே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. என்னாச்சு, என்னடா துப்பாக்கி சுடுலையேன்னு பார்க்குறியா, குண்டு எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. பார்த்தா கையில் குண்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒன்று பண்ணுவேன்னு, அதுக்காக தான் நான் முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ரங்கநாயகி என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. டேய் நான் சொன்ன மாதிரி முதல்ல இவ கையை காலை உடச்சி இவ பையனுக்கு பார்சல் பண்ணுங்க, ஆனால் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, இவ புருஷன் மாதிரியே இவளும் வீட் சேரில் உட்காந்துட்ருக்கணும், இன்னும் இவ நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு காந்தாரா சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லா ரவுடியும் அப்படியே ரங்கநாயகி ரவுண்ட் கட்டுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் சக்தியும் அவங்க அப்பாவும் ஜீப்பில் வந்து நிற்கிறாங்க. சக்தியோட அப்பா ரங்கநாயகி பக்கத்தில் வந்து நிற்க, நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்க, நீங்கள் முதல் கிளம்புங்க, நீங்கள் என்ன இவங்க கூட சண்டை போட போகிறீங்களா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, சேச்சே நான்லாம் சண்டை போட போகிறதில்ல, அதுக்கு வேறொரு ஆள் இருக்குது, இப்போ வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக சக்தி வந்து நிற்கிறாங்க. சக்தி நார்மலாக சாரியில் இல்லாமல் அவங்க சுடிதாரெல்லாம் போட்டு புதுசாக ஒரு கெட்டப்பில் வந்துருக்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஏய் என்ன பண்ண போகிற, நீ என்ன இவங்க கூட சண்டை போட போறியா, முதல்ல இங்கேருந்து போங்க அப்படின்னு ரங்கநாயகி சத்தம் போட, உடனே சக்தி வந்து, அத்தை நீங்கள் ஹாயா கூலாக போய் காரில் ஏசி போட்டு உட்காருங்க, இவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சக்தியோட அப்பா ரங்கநாயகியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்தி எல்லா ரவுடியும் கூடயும் ஃபைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரங்கநாயகி வந்து, ஏய் என்ன நினச்சிட்ருக்க, என் பிள்ளைய வர சொன்னால் நீ வந்து நிற்கிற, நீ எதுக்காக இவங்க கூடையெல்லாம் சண்டை போட்டுட்ருக்க, ஏன் பிள்ளைய சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டுட்ருக்க அப்படின்னு ரங்கநாயகி கேட்டுட்ருக்க. அத்தை உங்கள் புள்ள மேலே உங்களுக்கு வேணால் அக்கறை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் புருஷன் மேலே எனக்கு அக்கறை இருக்குது, அதனால தான் அவரை சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உங்கள் மருமக நான் வந்து நிற்கணும்ல, அதனால தான் நான் வந்தேன் அப்படின்னு சக்தி சொல்ல, உன்னை நான் எப்போ என் மருமகன்னு சொன்னேன், நீ எல்லாம் எப்போவுமே என் மருமகள் ஆக முடியாது அப்படின்னு கோவமாக பேசிட்டு அங்கேருந்து ரங்கநாயகி கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்தி அவங்க அப்பா 2 பேரும் அங்கேருந்து மீனாட்சியம்மா வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வெற்றி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்ருக்காங்க. புஷ்பா, சங்கிலி, பூஜான்னு 3 பேரும் வெற்றியை வாட்ச் பண்ணிவிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியே நின்றுட்டுருக்காங்க. என்ன இவன் இன்னும் இங்கேருந்து கிளம்பாமல் இருக்கானே, அங்கே அந்த காந்தாரா ரங்கநாயகியத்தையும் என்ன பண்ணுவானே தெரியலையே அப்படின்னு சொல்லி 3 பேருமா பேசிகிட்டு இருக்காங்க. வெற்றி வேறு எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸில் அமைதியாக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் தான் சாட்சி, என் பொண்டாட்டி வந்து கேட்டால் நான் இங்கேருந்து எங்கேயும் போகலன்னு சொல்லணும், நான் இந்த நிலமையில் இருக்கிறதுக்கே காரணமே உங்கள் ஆளுங்க தான், எப்போ நான் சண்டை போட்டாலும் வந்து என் ஒய்ஃப் கிட்ட சொல்லி கொடுத்துட்றாங்க, ஆனால் நான் இந்த தடவை எந்த பிரச்சனைக்கு போகலன்னு நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு வெற்றி சொல்லிகிட்ருக்க. சரிப்பாங்கிறாங்க போலீஸ். சார் சாயங்காலம் நான் 6 மணிக்கு வந்தேன், இப்போ டைம் 10 ஆச்சு, கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நான் இந்த இடத்த விட்டு நகர்வேல, ஒரு ரெஸ்ட் ரூம் கூட போகலை, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க. முதல் நீ வீட்டுக்கு கிளம்புப்பா, போதும் 4 மணி நேரம் இருந்துட்டேல, நீ கிளம்புங்கிறாங்க. கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு ஆள் வந்து, ரங்கநாயகிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஒருத்தவங்க வந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இதை கேட்டு பூஜா, சங்கிலி, புஷ்பான்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வெற்றி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. கடவுள் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி யோசிச்சுட்ருக்காரு. வெளியே வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. சங்கிலி வந்து நிற்கவும், சங்கிலி இங்கே வா, பார்த்தல கடவுள் இருக்கான், நான் போலனாலே எங்கள் அம்மாவை யாரோ காப்பாற்றிட்டாங்க பார்த்தியா அப்படின்னு வெற்றி சொல்லிட்டுருக்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி ஆளை செட் பண்ணி வச்சுட்டு நீ வந்து இங்கே உட்காந்துக்கிட்ட, உன்னோட ஆளுங்க தானே உங்கள் அம்மாவை காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சங்கிலி சொல்ல, பாடுறா இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போயிடுச்சு, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அந்த ஏற்பாடை பண்ணி வச்சிருப்பேனேங்கிறாங்க வெற்றி. சக்தி வெற்றிக்கு கிஸ் பண்ணுறேன்னு சொன்னது யோசிச்சு ரொம்பவே ஹாப்பியாகி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க வெற்றி. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க. யார் அம்மாவை காப்பாற்றினது அப்படின்னு வெற்றி பேசிகிட்ருக்க, வேறு யாரும் இல்லை மாப்பிள்ள, உங்கள் சக்தி தான் ரங்கநாயகியை காப்பாற்றினது அப்படின்னு சக்தியோட அப்பா சொல்லிட்டுருக்க. என்னடி இது, என்ன சண்டைக்கு போவேன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டியா அப்படின்னு வெற்றி கேட்க, ஆமாம் வெற்றி, அங்கே அத்தை ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரியும், நீ சண்டைக்கு போகக்கூடாது, அப்போ நான் தானே போகணும், நான் நல்லா யோசிச்சு பார்த்து தான் இந்த முடிவெடுத்தேன், அதனால தான் நான் சண்டை போட்டேன் அப்படின்னு சக்தி சொல்ல, எது எப்படியோ யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு மீனாட்சியம்மா சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் சக்தி அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ வெற்றி பின்னாடியே போகிறாங்க. என்னடி நீ சொன்னது மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. என்னடா சொன்ன, என்ன சொன்ன எனக்கு தெரியலையே அப்படின்னு சக்தி கேட்டுட்ருக்க. டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வெற்றி.
அதுக்கப்புறம் வெற்றியை சக்தியோடு கிஸ் பண்ணுறாங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.